சோல்ஜர்ஸ் நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா பீமோட மீம்ஸ் ரோஸ் தான். முன்னே பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா பீம் வந்து நல்ல கார்ட்டூன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை கலாய்ச்சி கொஞ்சம் ஜாலியாக ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலாய் இருக்குது. சொன்னது என்ன மாதிரி இது எது பற்றி எதுலையாக பார்க்கலாம் பார்த்துருவோம். அதுவும் சாதாரண மீம்ஸ் இல்லை, அந்த மாதிரி மீம்ஸ் ரோஸ்ட் 80+ மீம் ரோஸ்ட் மீம்ஸ்லாம் இல்லை, சோட்டா பீம் மீம் ரோஸ்ட். அதனால லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவராசியில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ओके फर्स्ट मीम तुम बिल्कुल चिंता मत करना, हर फीड ओके शांत हो जाओ. हर फीड भीम அட கடவுளே, சோட்டா பீம் மீம்ஸ்னு பார்த்தா இதுடா எல்லாமே பாக்கியமான மீம்ஸா இருக்குது. இது வடக்கு பேச்சு போலகுது, ஃபுல்லா வடக்கில் வச்சிருக்கானுங்க. இந்த ரன்னிங் அவர் கல்ச்சர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அண்ட் வி ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் हेडसेट यूज करने हैं बोले देडो फुल वॉल्यूम கடக்கடலே ஹெட்செட் போடாம ஃபுல் வாயில வெஸ்டாலாமா அசியா போச்சு போலது, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சோட்டா பீம் படா பீம் ஜோக் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எடிட்டட். அட பயலா, ஃபர்ஸ்ட் ஒன் எடிட்டட், செகண்ட் ஒன் எடிட். சரி அட காடு. ஓகே அடுத்து போலாம். எப்ப எங்க அம்மா சித்தியோட கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்பல இருந்து இவங்க சுத்தமா கோவப்படுறது இல்ல, அமைதியா இருக்காங்க. தொண்டு நாட்டி இப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் சொல்றேன், அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வாழைப்பழமா கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ வா சுக்கி. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. ஒண்ணுமே புரியல. இது நல்லவங்க பார்த்தா மனசு விட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது வா சுட்டியா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இது சின்ன படகு ப்ரோக்ராம்ல நான் ரியாக்ஷன் வரல, அதான் நம்ம ரியாக்ஷன். டார்க்கஸ்டா ரொம்ப டார்க்கா இருக்குது. ஏன்னு இது கார்ட்டூன்டா, ஏன்னா மார்னிங்கே டபுள் பெடிங்கா யோசிக்கிறீங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். வாழைப்பழம் கடவுளே மடியில வலிக்குது. அட கன்றாவியே, என் அன்பான குழந்தைகளே. டார்க் இதுல டார்க் இருக்கு, குழந்தைகளே இல்ல. மை ஓல்ட் சைல்ட்ஹுட் இஸ் குக்டு ரைட். கடவுளே ராஜ் பிளாட் தூக்குதா ஏயில போலாம், தூக்குனாச்சுனா சொல்ல நொங்கு சீரு 60 அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர சீ விட்டுறேன். ரொம்ப அழகா இருக்காங்களே. கடவுளே, இது வந்து சோட்டாவே குழந்தைதான், அது இன்னும் குழந்தையா இருக்கும் போது பழகுது. ஏலே ராஜு என்ன தூக்குதா மங்கமியா, ராஜு காஜு என்னடா எல்லாம் ராஜி வச்சு போட்டு பாக்குறீங்க பயங்கரமா எல்லாமே இல்லையா. கடவுளே அடுத்தது போ. கணக்கா பண்ணிருக்கானுங்க. சோட்டா பீம் வந்து சூர்யாவா? புடிச்சது நான் தான். சுட்கி இந்த டோலு போடு டபுள் ஆக்சன். காளியா வந்து யோகி பாபு, ஜக்கு வந்து வடிவேலா, டுட்டு டாண்டி, ராஜுல வந்து யூனிவர்சல் ஸ்டார். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, இப்ப புரியுது. பிரின்சஸ் இந்துமதி காஸ்டிங் நல்லாதான் இருக்குது. கிறிஸ்டா வந்து நம்ம தளபதி, ஆனா கிறிஸ்டா வந்து கேமியா கொடுத்துட்டு போவார்ல அடிக்கடி, அதனால எப்பொழுது நல்லாதான் இருக்கு. பைக் ஒன்று போட்டுவிடும். சூப்பர் போட்டிருக்காரு, கமலஹாசன் போட்டிருக்காருங்க. ஹூ இஸ் மங்கள் சிங்? விஜய் சேதுபதியா? பிரகாஷ்ராஜ் அவன் வயசு எழுதிட்டு இருக்கானுங்க. சூப்பர் சிங்க் செம. கிர்மடா வந்து டாக்டர் செல்லவா. ஓ அவரா ரைட்டு, செல்லா குட்டி அவர்தான் கிர்மடாவா? நாட் பண்ணியா கிர்மடா அஜித். ஏடா கிர்மடா இஷ்டத்துக்கு காசிங் பண்ணிருக்கீங்க. விஷால் தான் வந்து தம்யானா நக்கல்யா அவனுக்கு. டீயா தான் சீப் டபாக் டும் டும். ஓ வாயில மியூசிக் போதுறாலியா? ரம்மி நாயகன் நாஸ் கிங் கரெக்ட் தான். ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போதும்
நீ ஒன்னையும் சொல்ல வேணாம், நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். சப்பாஸ் பீம், நீ மறுபடியும் டோலக் பூரை காப்பாத்திட்டு. அதெல்லாம் கரெக்டு தான். இந்த டோலக் பூர்ன்றது அவ்வளோ பேர் நாடு. ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர் இருப்பான், இவனுக்கு படம் இருக்கும், அவன் சும்மா டம்மியா இருப்பானுங்க. எதுக்கு இருக்கானுங்க ஏன் இருக்கானுன்னே தெரியாது. இவர் தான் சோட்டா பீம் இருப்பாரமா, ஒரு சின்ன பையன் நம்பி நான் எடுத்துறியாடா, ஏதாவது நாயமாடான்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே சந்தனமிங்கிற பாம்பு கூட ஒரு ரோல் இருந்திருக்கும். இந்த ராஜாவுக்கு ஒரு ரோல் எதுவுமே கிடையாது, தண்டமா இருந்திருப்பான். ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி சொல்றது ராஜு வந்து இது மாதிரி தான் கரெக்டாக சமசிக்கு இது ஆக்ஷனு ஃபேஸு ரியாக்ஷனு எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகுது இந்த ஜாடி பாயோட. சோட்டா பீம் கூட விட்டுருவானுங்க, இந்த ராஜு தான் வச்சுட்டு இது காசி கேட்டாவே காமிச்சிட்டு இருப்பானுங்க பெரும்பாலும். அப்படியே தலையை உரிச்சிச்சுருவேன் பாருங்க. என்ன இங்க ப்ளூ கலர் சட்டை ப்ளூ கலர் ஜெட்டி அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து ஆள் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ராஜு இல்லையா காஜுவா குட்டி கொஞ்சம் ஆன் ஃபயர் மோட். ராஜு சிட்ஸா ராஜு சிட்ஸ் ராஜு தாக்கப்பட்டனர். தமிழ் வச்சிருக்கேன் தாக்கப்பட்டார். கரெக்ட். வர சோட்டா பீம் கார்ட்டூன் அடி வாக்குது. என்னடா சீக்கிரம் ஜானி சிட்ஸ் இல்ல ராஜு சிட்ஸா கடற்கடலை எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஜானி சிட்ஸ் இல்ல ராஜு சிட்ஸ். ஓகே, அடுத்த பீம் பார்ப்போம். என்னது இது? நன்றியா சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. காஸ்பிளேனா வந்து அந்த கேரக்டர் மாதிரி வேஷம் போட்டு காட்டுவாங்க. ஓகேவா, சோட்டா பீம் காஸ்பிளேவா இது? இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. காலியா காசு காலியா காஸ்பிளே எதுக்கு இது கேட்கறன்னு எனக்கு தெரியும். காலையா சின்ன சுத்திக்கிட்டு இருப்பா, அதுதான் கேட்கற நீ தெரியுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சேம் தாட். அட பாவிலா, யாரா நீங்க? சீப் டபாக் டிம் டிம். இது 3-in-1 கிக்யூனோட அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க. ஐ லவ் டுண்டு நண்டியா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். வேர் இஸ் டோனி பாபா? டோனி பாபா அது யாரு? ஓ, ஜெட்டியோட கவுண்டர் படம். அதனால ராஜு ப்ளீஸ். டேய் இப்படா எல்லாருமே ஜெட்டியோட கேட்டரா பார்த்து கேக்குறீங்க. பாவடா அது ஆண்டி காஸ்பிளே பண்ணட்டு போய் பண்ணிருக்கு. லட்டு சாப்பிட்டாதான் பலம் வரும்னு சொல்ற 2010s கார்ட்டூன் சோட்டா பீம் எங்க? கீரை சாப்பிட்டா பலம் வரும்னு சொல்ற 90s கார்ட்டூன் பாப்பாய் எங்க? கரெக்ட் தான், பாப்பாய் இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து சோட்டா பீம் வச்சானுங்க. பட் இந்தியன் ஏதாவது ஈஸ்டர் வேணும் அப்படின்ட்டு லட்டு வச்சானுங்க. வேற எதுவுமே கிடைக்கலையா? இந்தியாவில் வேற எதுவுமே விளையலையா? இது விளையாத மாதிரி என்னமோ வந்து எனக்கு லட்டு வச்சிருக்கானுங்க. இது கூட பல இன்னொரு வச்சிருக்கான், சம்மதா சாப்பிட்றதா பலம் வருமா? ஏண்டா சம்ம சாப்பிட்டா என்ன வரும்னு தெரியும்டா. ஏன்டா ஸ்பினிச் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துன்னு காலங்காலமா இந்த 90s நம்ப வச்சிருந்தேன். ஆனா நீ லட்டு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் 2K கிட்ஸ் ஏமாத்துற. அது இது முட்டாப்பாளையா பாக்குறாடுல. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. ஃபுல்லாவே லட்டு வச்சு தான் போகுது. இல்லை லட்டு சாப்பிட்டா பவர் வருமா? சுகர் தான் இல்லை வரும். அதான் சொல்றேன், இவன் பிராடுகார பையன். இல்லை தம்பி, உன்னை பார்த்தா குட் பாயா தெரியுது, இவன் நம்பாதான். சோட்டாவே மிஸ்ஸஸ் பாப்பாய் சண்டை போடுது. எப்படி பேசுவேன் 20 வருஷம் பகடா. ஸ்பினிச்னா கீரைன்னு அந்த கார்ட்டூன் பார்க்கும்போது தெரியாமலே பார்த்தோம். கரெக்ட் தான். ஸ்பினிச் என்னதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அவரே சொல்லுவாங்க ஸ்பினிச்னா கீரை அப்படின்னு வைங்க. அவன் காட்டுறது பசலை கீரை மாதிரி கீரை இருக்கும், அந்த ஊர் கீரை இருக்கும். நான் நினைச்சேன் புளிச்சு கீரை அது ஒண்ணு போல புளிச்சு சாப்பிட்டு நினைச்சிட்டு வீட்டெல்லாம் அடம் வச்சுட்டு இருப்பேன். எனக்கு கீரை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. என்ன திடீரென்று கீழே அமர்ந்து அழுகிறார்? ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பிஃபோர் கார்ட்டூன் இருக்கு. அப்பெல்லாம் வந்து பொதியில போடுவான், தமிழ் பீம் போடுவாங்க பொதியில. அதே மாதிரி வந்து அந்த பர்கரை வந்து பன் ரொட்டின்னு வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலம். அதெல்லாம் ஒரு காலம். உருட்டு சமோசா நண்பர் மிஸ்ஸிங். என்ன தேடுறாங்க? சமோசா சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லுவாடு. அவன் எங்க சமோசா நண்பர் லாபிங். இந்த காரணம் மோட்டு பத்துல சமோசா. இன்னும் எல்லாம் மோட்டு பதம் போட்டு பழம் வச்சிருக்காங்க கவர் செக்ஷன்ல. என்ன அது? அரசியல் அதில் நிறைய இருக்கு. அரசியல் ஆகிற மறுத்து போவோம். நல்லா இருக்கியாது? நல்லா இருக்கு. அச்சு நல்லா இருக்கு, பரவாயில்லையே. ஏ வச்சு போயிருக்கானுங்க. நல்லா இருக்கு உண்மையிலே பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு.
ஆக்சுவலி இந்த மோட்டு பத்து இந்த அப்படியே பார்த்துட்டேன் அந்த இதுவை பார்த்துட்டு நான் பண்ணேன். அது பாட்டு ஹிந்தியில் இருக்குது இல்லையா, தமிழ்ல பாட்டு இருக்குமான்னு தெரிய பார்த்தேன். கடல்லே இல்லையா? அப்புறமா தெரியும் எங்க இருந்தா வந்து அமெரிக்காரன இவன் அமெரிக்கன் டிராகன். எதிர்பார்த்ததும் வந்தாச்சு சம்மர் வெக்கேஷன், ஸ்கூல் திறக்கும் வரை ஆட்டம் போடி, கையில் உள்ளது காகிதம் அல்ல ஆயுதம் அல்லவா, சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும் இவனே அப்படின்னு தமிழ்ல போயிட்டு இருக்க இன்ட்ரோ சாங். இவனுங்க வடக்கு தான் பக்கத்துல இருக்கானுங்க, இந்தியாக்குள்ளதான் இருக்கானுங்க. இவனுங்க ஒரு பாட்டை தமிழ் டப்பிங் பண்ணி போட வக்கில்ல, சீரியஸா தமிழ் டப்பிங் வச்சிருக்கானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். இவ்வளவு என்ன சொல்றது, கரெக்டா கேக்குறது, கரெக்டானுங்க, கரெக்டா இல்லையா? கரெக்ட் கேட்டா சொல்லுவாங்க என்ன ஒண்ணா அரசியல் அப்படி ஹிந்தி கத்துக்க, அதுக்குதான் பிளான். ஓகே, அடுத்து என்னோட பையில பூலிப்பு கஞ்சாவும் நிறைய நிறைய இருக்கு. பேக் 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 பேக். இது எஸ்ஆர்எம் நண்பன் பேகா? அட பாகலா, உள்ள என்ன நிறைய இருக்குது. என்ன கொடுடா இது, என்னோட பேக்ல கூலிப்பு காய்ச்சா நிறைய இருக்கா. கஞ்சாவூர் கணேசா இது டோரா கேட்டா சொல்றேன். டேய் யாரு பார்த்தா வேடா இது? வேற யாரு, நான் தான். போட்டோவா போட்டாடுங்க, அதை எடுத்து எடுங்க வந்து ஃபேன்க்கு வீடியோ போட்டாடுங்க போடுறது. நல்லா இருக்கு. சொல்லி வச்சாம எல்லாம் வந்து தளபதி தான் கிறிஸ்டான் பிடிச்சிருக்கானுங்க. தளபதி தளபதி பல்ல டுண்டு நண்டி பார்க்க நல்லா இருக்காங்க. என்ன இந்துமதியா? என்ன ராஜாவா? மங்கள் சிங் நைஸ், நல்லா இருக்கு. அந்த அவனை கொஞ்சம் நான் கூப்பிடு. இப்பவே கூப்பிட்டு வரேன்டா. உத்தரவுடா மொயல மொயல என்னடா இது? இங்க வாயா. என்னடா போட்டு உன்னை அந்த சிங்கராஜா கூப்பிட்டா. அந்த நாய் எதுக்கு என்ன கூப்பிடுச்சு? ஐயோ ஆன்சம் சொல்லிச்சா. இதோ போறேன் இப்ப. தலைவா எல்லா கடையிலயும் கூலிப்பு ரேடா, ஆன்சம் கிடைக்கலையா? எல்லா இடத்துல ரேடு நல்லா பயப்படுறாங்க கொடுக்கறதுக்கு. அடே பேயில போமா. வாட்டி வெற்றி மரம் டைரக்ட் காட்டுடா. உங்களே மோசமாதாடா இருக்கு. முயலு மாஸ் எடிட்டி கார்ட்டூன் வெற்றி மரம் சாக்குடு. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உத்தரவுடா. ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து சோட்டா மீம் பற்றி பார்த்தோம் இல்லையா, இது வந்து கம்மி தான், இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா, உள்ள நிறைய வச்சிருக்கிறேன்ற மாதிரி நிறைய மீம் இருக்கு. இதெல்லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணுறேன். பார்ட்டில் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, இது நம்ம சேனல் ஐடி. நீங்கள் ஏதாவது மீம் பார்த்தீங்க, ஏதாவது டார்க் மீம் பார்த்தீங்க, சோட்டா மீம் பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஎம் பண்ணுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி கண்டு போகலாம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் கான்வென்ஸ் கண்டிப்பாக சேனலில் வரும், கவலைப்படாதீங்க. ஓகேவா, நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.